ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியபா திருப்பாதம் சரணம். முருக பக்தர்கள் முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு முறை இதை சொன்னா கூட அடுத்த நொடியே உங்களோட கஷ்டம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் முருகன் உடனே தீர்த்து வைப்பார். அப்படி ஒரு ஆச்சரியமான வழிபாட்டையும் சம்பவங்களை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். முருகனை பொறுத்தளவுக்கு, முருகன் இல்ல எந்த கடவுளை பொறுத்தளவுக்குமே நமக்கு மந்திரம் எத்தனை முறை சொல்றோம் அப்படிங்கிறத விட எவ்வளவு நம்பிக்கையா சொல்றோம் அப்படிங்கிறதுலதான் விஷயம் இருக்கும். அது முருகன் விஷயத்துல நீங்க அவரை மனசார நம்பி ஒரே ஒரு முறை அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டா கூட நம்ம கஷ்டத்தை உடனே தீர்த்து வைப்பார். எத்தனையோ ஆச்சரியமான சம்பவங்கள் இருக்கு. அதுல ஒரு சம்பவம் நான் படிச்சதுல இருந்தே சொல்றேன். ஒரு வழக்கு, என்ன வழக்கு அப்படின்னா, ஒரு குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். அந்த குழந்தை போலீசாரால மீட்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த குழந்தைய கோர்ட் மூலமா தான் திரும்ப அவங்க அப்பா அம்மாட்ட ஒப்படைக்கணும். இதுக்கான வழக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப நீதிபதி சொல்றார், ஒரு அருமையான வார்த்தையை சொல்றார். என்ன அப்படின்னா, இது அதிர்ஷ்ட குழந்தைன்னு சொல்லக்கூடாது, இது தெய்வத்தின் அம்சம் பொருந்திய, தெய்வத்தின் ஆசி பெற்ற குழந்தை, அதனால தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளிக்கு தண்டனையை சொல்லிட்டு குழந்தைய அப்பா அம்மாட்ட ஒப்படைக்கிறார். என்ன வழக்கு இது அப்படின்னா, அந்த குழந்தையோட அம்மா அப்பா, இந்த அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, இந்த அப்பா சொந்த அக்கா பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருக்கிறார். மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். ரெண்டாவது பொண்ணு, அதாவது அந்த குழந்தையோட சித்தியை ஒருத்தர் கிண்டல் பண்றார். தினமும் போகும்போது கிண்டல் பண்றாருன்னு சொல்லி அவங்க வீட்டில் சொல்லி எழும்போது, சொந்த அக்கா பொண்ணையே கிண்டல் பண்ணா சும்மா இருப்பாங்களா? இவர் போய் கேட்கிறார். கேட்கும்போது வார்த்தைகள் என்ன ஆகுதுன்னா, வாய் வார்த்தை கை கலப்பா மாறி அவரை அடிச்சிடறார். இப்ப அந்த அடிப்பட்ட நபர் இருக்கார் இல்லையா, அவருக்கு கோபம், எப்படி பொது வெளியில வச்சு நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டானே, நம்மளை அவமானப்படுத்திட்டானேன்னு சொல்லி இவனுக்கு தக்க சமயம் பார்த்து ஒரு நல்ல பாடம் போகணும்னு ஒரு கோபம். சரியா வீட்டில் விளையாண்டுட்டு இருக்க ஒரு 4-5 வயசு அதான் அந்த குழந்தைக்கு இருக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணிடுறான், தூக்கிட்டு நேரா அந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு கூட்டு போயிடறான். வெளியூர்னா கொஞ்சம் தூரத்துக்கு கூட்டு போயிடறான். குழந்தை அழுவுது. அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்றான், ஒரு நம்ம பொம்மைலாம் வாங்கி கொடுப்போம்ல, அது மாதிரி ஒரு மயில் பொம்மை, அது ஒரு கடையில் வித்துட்டு இருக்கிற ஒரு மயில் பொம்மையை வாங்கி அந்த குழந்தை கையில கொடுக்குறான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த குழந்தைய வச்சிருக்கான். சரி, இதுக்கு மேல வச்சிருந்தா பெரும் ஆபத்து. ஏன்னா குழந்தை அழுவுது, அம்மாட்ட போகணும் கூட்டிட்டு போ, அம்மாட்ட போகணும் கூட்டிட்டு போகணும் அழுவுது. எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தா, தான் ஊருக்கு முன்னாடி ஒரு ஊர், அந்த ஊருக்கு வர பஸ், அதுல ஏறாரு. பஸ் ஒரு 4-4:30 பஸ் அந்த ஊர்ல இறங்கணும். அந்த ஊருக்கு பஸ்ஸை விட்டு இறங்கி கொஞ்ச தூரத்திலேயே ஒரு முருகன் கோயில் இருக்கு. ரொம்ப பழக்கப்பட்ட கோயில். கோவிலுக்கும் அதாவது அந்த வாசலுக்கும் கொஞ்சம் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துக்கு கோயில்ல வரப்போறவங்களுக்கு அந்த கிணறு தெரியும். இவனுக்கும் அந்த கிணறு தெரியுங்கிறதால என்ன பண்றான், நேரா குழந்தைய கூட்டு போனா நமக்கு ஆபத்துன்னு சொல்லி தூக்கி அந்த பொம்மையோட அந்த குழந்தைய கிணத்துக்குள்ள போட்டுறான். இப்ப கோயில் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 மணி போல நடைய சாத்திட்டு வெளில வர கோயில் குருக்களுக்கு யாரோ அணத்துற மாதிரி சத்தம் கேட்குது. அணத்துற மாதிரி கேட்குது. என்னடா அணத்துற சத்தம் கேட்குது, எங்கே இந்த சத்தம் வருதுன்னு சொல்லி நடைய அடிச்சுட்டு வெளில வந்தவர் பாக்குறாரு. பார்த்தா கிணத்துக்குள்ளேருந்து வருது. எட்டி பார்த்தா அந்த குழந்தை அந்த மயில் பொம்மையை பிடிச்சிக்கிட்டு மயங்கிற நிலையில, ஓரளவுக்கு மயக்கம் இல்லாம தெளிவும் இல்லாத நிலையில பதறி போனவர் சுத்தி முத்தி ஆளெல்லாம் கூப்பிட்டு உடனே நிறைய பேர் கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த குழந்தைய காப்பாத்திடுறாங்க. சரி, இதுல என்னங்க முருகனோட அம்சம் இருக்குது, இதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குன்னு கேட்டா, இங்கதான் ஆச்சரியமே இருக்கு. நானே ரொம்ப வியந்து போனேன் அதை படிக்கும்போது. என்ன அப்படின்னா, வழக்கமா அந்த கோயில் முருகன் கோவிலுக்கு பூஜை பண்ணுவார் இல்லையா பூசாரி, அவருக்கு 2 காதுமே கேட்காதான். சரியா இந்த பஸ்ஸை விட்டு அவங்க இறங்குற நேரம் இவர் 4:30 மணிக்கு மேலே தான் நடைய திறப்பார். நடைய திறக்கலான்னு சொல்லி கிளம்பலான்னு சட்டையை போட போனவருக்கு வயிற்று வலிச்சிருக்கு. வயிற்று வலி தாங்க முடியல அப்படின்னு, ஏன்னா இந்த சமயம் அந்த குழந்தைய தூக்கியமாக கிணத்துக்குள்ள போட போறதுக்கு முன்னாடி நடக்க போற சம்பவம் இது. ஏன்னா கோவிலுக்கு வெளில தானே இருக்கு அந்த கிணறு. கரெக்டா இவருக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு பார்த்துருக்காரு. மறுபடியும் வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப வலி தீவிரமானது. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுமா, இன்னைக்கு நான் கோயிலுக்கு போல, மாப்பிள்ள, அதாவது இப்ப வந்த குருக்கள் இருக்கார் இல்லையா, அவர் இவரோட மாப்பிள்ளையிட்ட சாவியை கொடுத்து பூஜையை முடிச்சுட்டு நடைய அரைச்சிட்டு வர சொல்லுமா அப்படின்னு சொன்னார். ஒரு வேலை கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப 2 காதும் கேட்கிற இந்த மாப்பிள்ளை வராம அந்த காது கேட்காத நபர் வந்திருந்தாருன்னா அந்த பொண்ணு அங்கேயே முழுகிருப்பாங்க இல்லையா, அது ஒரு பொம்பளை பிள்ளை, முழுகிருப்பாங்க இல்லையா. ஆனா தெய்வத்தோட கடாட்சி இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அவன் தூக்கி கிணத்துல போட்ட அடுத்த நிமிஷமே அவருக்கு வயிற்று வந்துருது. அவர் வரல, இவர் வராரு, கோயில் உள்ள போறாரு, பூஜை பண்றாரு. சரியா ஒரு 5 மணியை போல இவன் தூக்கி போட்டிருப்பான்னு வச்சுப்போம். வெளியில 6:30 7 மணிக்கு நடை அடைக்கும் போது அந்த குழந்தை அது வரைக்கும் அந்த மயில் பொம்மை அந்த குழந்தையோட உயிரை இருத்து பிடிச்சிருக்கு. எப்படி கீழே முழுகிடாம பிடிச்சிக்கிட்டே இருக்கு. இவர் வந்துடுறாங்க, காப்பாத்துறாங்க, அந்த குழந்தைய படிச்சுறாங்க. இப்படி முருகன் அந்த குழந்தை முருகான்னு கூப்பிடல. அவங்க பெத்தவங்க எல்லாம் முருகனை வேண்டாங்களான்னு தெரியாது. உள்ள ஒரு அணத்தல் சவுண்டு, அம்மா இல்ல இந்த ஒரு சவுண்டு தான் கண்ணு முன்னாடியே ஒரு குழந்தைக்கு இப்படி ஆகலாமா அப்படின்னு கூப்பிடலனா கூட அவர் என்ன செய்வார், மனமும் வந்து காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட தெய்வம் தான் முருகன். நம்மளுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வேதனைகள் இருக்கலாம். ஆனா நடக்கிறனாலும் அவனை தான் நம்பணும், நடந்தாலும் அவனை தான் நம்பணும், கஷ்டனாலும் அவனை தான் நம்பணும், நஷ்டனாலும் அவனை தான் நம்பணும். கோபம்
வந்தாலும் அவன்கிட்ட தான் காட்டணும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அவர்கிட்ட சொல்லணும், சோகம்னாலும் அவர்கிட்ட சொல்லணும். அப்படி ஒருத்தர் இருந்தார், நீங்க இப்படி சொல்ல முடியுமா? கோவம் வந்தா கூட ஒரு திட்டுற ஒருத்தர் இருந்தார், நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. சாண்டோ சின்னப்ப தேவர், தேவர் பிலிம்ஸ் அதோட உரிமையாளர், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அடிப்படையிலேருந்து வந்தவர். அவர் வந்து தேவர் பிலிம்ஸ்ல நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர் ரொம்ப க்ளோஸ், நிறைய படங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, நிறைய வெற்றி படங்கள். அதுவும் தேவர் பிலிம்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம் என்னன்னா, பட பூஜை அந்த போடுறாங்க இல்லையா, அன்னைக்கே வந்து என்னைக்கு வெளியீட்டு தேதின்னு அறிவிச்சிருவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியான நிர்வாகம் அவரது. அதே மாதிரி அதி தீவிரமான முருக பக்தர். அவங்க வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. என்ன படம் அப்படின்னா துணைவன் ஒரு படம். படத்தோட கதை எப்படி ஷார்ட்டா சொல்ற பாருங்க. படத்துல வந்து வீட்டுக்காரருக்கு வந்து தீவிரமான முருக பக்தி. ஆனா வந்து அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு வந்து கணவனே கண்கண்ட தெய்வம், கணவன் ஒருத்தர் தான் தெய்வம், மற்றவங்க எல்லாம் நான் தெய்வம்னு சொல்லி வழிபாடு பண்ண மாட்டேன், எனக்கு அது மேலாம் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி சொல்ற நபர். அவங்களுக்கு வந்து பல கஷ்டங்களுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. எவ்வளவு வைத்தியம் பார்த்து குணப்படுத்த முடியாதுன்ற மாதிரி சூழ்நிலை. இப்ப வேற வழி இல்லாம குழந்தைய என்ன பண்றாங்க, கோவில், அது மருதமலையா திருத்தணியான்னு ஞாபகம் இல்லை எனக்கு, அந்த கோயிலுக்கு எடுத்துட்டு போறதா முடிவு. இப்ப இந்த அம்மாவுக்கு வர விருப்பம் இல்லை, இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து கணவர் கேட்கிறார், உனக்கு கணவன் தானே கண்கண்ட தெய்வம், அப்ப நான் தான் உன் தெய்வம்னா நான் சொல்றேன், முருகனை நம்பு, முருகன் காப்பாற்றணும். சரி நீங்க சொன்ன உங்க வார்த்தைக்கு மறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. ஒரு காட்சி வரும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில போட்டுட்டு குளிக்கவோ இங்கே போயிருப்பாங்க. அப்படி போகும்போது ஒரு நல்ல பாம்பு வந்துடும். நல்ல பாம்பு குழந்தைக்கு நேரா வந்து படம் எடுத்து கொத்தறதுக்கு தயாராகும். இதுதான் அந்த படத்துல வர சீன். இப்ப வந்து முருகனோட அருள் அந்த குழந்தைக்கு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக ஒரு சீன் எடுக்கிறாங்க. என்ன சீன் எடுக்கிறாங்கன்னா, அப்படி படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த நாகத்தை ஒரு மயில் வந்து முருகன்கிட்ட இவங்க போய் பிரார்த்தனை பண்ணி முருகான்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் கடவுளை நம்பாத அந்த அம்மா முருகான்னு சொன்ன உடனே ஒரு மயில் வந்து அந்த பாம்பை தூக்கிக்கிட்டு போறதா வந்து காட்சி எடுக்கணும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சீன் இதான்னு சொல்லியாச்சு, பாம்பும் வந்துருச்சு. மயில் என்ன பண்றாங்கன்னா, 4 மயில் வச்சு இந்த காட்சி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா வந்து ஒரு மயில் சப்போஸ் நல்லபடியா அதுல வந்து சீன்ல பெர்ஃபார்ம் பண்ணல, நடிக்கலன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு 4 மயிலுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அது எப்படின்னா தனியா ஒரு இடத்துல வச்சு எப்படி பறந்து வரணும், எப்படி வந்து பாம்பை தூக்கணும்னு சொல்லி 4 மயிலுக்கும் ஒரு சேர ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங்லாம் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ட்ரைனிங்ல இவ்வளவு கூட்டம் கிடையாது இல்லையா, ஷூட்டிங் மாதிரி கூட்டம் இருக்காது. ஏன்னா வேலையாட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் ட்ரெயின் பண்றவர் இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பேர் இருக்கிறது, இந்த மயில் எல்லாம் கரெக்டா அந்த சீனுக்கு இப்படி தூக்கி பறக்க விடுறாங்க, பறந்து வருது. ஆனா வந்து அந்த பாம்பை தூக்க மாட்டேங்குது. ஒரு டேக் 2 டேக் இருக்கிற எல்லா மயிலையும் வச்சு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் எடுத்துட்டாங்க, அது வரல. இப்ப சின்னப்ப தேவருக்கு சரியான கோவம். ஏன்னா ஒரு நாளைக்கு அன்னைக்கு வந்து 5000 10,000 ரூபாய் செலவாகுது. இன்னைக்கு கற்பனை பண்ணி பாருங்க, 10,000 ரூபாங்கிறது அந்த காலத்துல வந்து ரொம்ப பெரிய பணம். இப்படியே போனா இன்னும் அதிகமாயிட்டே போகும்னு சொல்லிட்டு கோபுரத்தை பார்த்து முருகான்னு கத்துறாருன்னா கோபத்துல, முருகா உன்னை நம்பிதானே இந்த படத்தை எடுக்கிறேன், அது உன்னோட பெருமையை தானே எடுக்கிறேன், இதுக்கு வந்து நான் இவ்வளவு சோதனை காலம் வரனே, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே, இது சாத்தியமான்னு சொல்லி அவருக்கு கோபத்துல, அவருக்கு இருக்கிற அந்த வேதனையில பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா கேமராமேன், சரி இன்னொரு முறை முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயிலை தூக்கி பறக்க விட சொல்றாரு. இப்ப கேமராவை கரெக்டா என்ன பண்றாங்க, அந்த மயில் பறக்கிற இடத்துல வைக்கிறாங்க. இவங்க தூக்கி விட்ட மயில் பறந்து அப்படியே கீழே விழுந்துருது. ஆனா இன்னொரு மயில் பறந்து வருது. மயில் பறந்து வந்தோடனே அவங்க என்ன சொல்றாங்க, ஓ மயில் பறந்து வருதுன்னு என்ன பண்றாங்க, அந்த படப்பிடிப்பு ஷூட்டிங் இருக்கு இல்லையா, அதை கண்டினியூ பண்றாங்க. நேர பறந்து வந்த மயில் அழகா வந்து அந்த பாம்பு முன்னாடி உட்காந்து பாம்பு கூட சண்டை போடுற மாதிரி வரும் ஒரு சீன். வந்தது மட்டும் இல்லாம அந்த பாம்பை தூக்கிக்கிட்டு அப்படியே மலை ஓரத்துல போற மாதிரி முடியும் அந்த படத்துல. அப்படி தூக்கிட்டு போயிடுது. உடனே ஷாட் முடியுது, அந்த ஷூட்டிங் முடிஞ்சு அந்த ஷாட்டை கேமராவை கட்னு சொன்னது கட் பண்ணிட்டு கேமராமேன் பாருங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவங்க கொண்டு வந்ததுல 4 மயிலுமே இங்கதான் இருக்கு. அந்த இன்னொரு மயில் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. அந்த மயில் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா இவர் கோபமா கோபுரத்தை பார்த்து கத்துனார்ல, கோபுரத்திலே இருந்து முருகன் ஒரு மயில் அனுப்பி நேரா அது பறந்து வந்து சரியா அந்த பாம்பு கிட்ட சண்டை போடுற மாதிரி போட்டு அங்கே இருந்து அந்த பாம்பை தூக்கி அந்தாண்ட போற மாதிரி ஒரு காட்சி இன்னமும் அந்த படத்துல இருக்கு. யூடியூப்ல கூட அந்த படம் இருக்குது, நீங்க வேணா போய் பாருங்க. அது வந்து உண்மையா நடந்த காட்சியா. இது வந்து அவரோட அந்த படத்தோட கதாசிரியர், அந்த கூட இருப்பால ஒரு டக்குன்னு மறந்துட்டான், அவர் வந்து ஒரு இன்டர்வியூலே இதை சொல்லியிருக்கிறார், எப்படி வந்து உண்மையா நடந்துச்சு அப்படின்னு. ஏன் அப்படின்னா முருகனை பொறுத்த அளவுக்கு அவரோட பக்தர்கள் அவர் மேல வச்சிருக்கிற அன்பு எதுனாலும் அவர்கிட்ட தான் காட்டணுமா. நாம அன்புனாலும் அவர்கிட்ட தான் காட்டணுமா, நம்பிக்கைனாலும் அவர்கிட்ட தான் காட்டணுமா, அழுகனாலும் அவர்கிட்ட தான் காட்டணுமா, நாம சோகனாலும் அவர்கிட்ட தான் காட்டணுமா, கோபனாலும் காட்டணும், எதுனாலும் நமக்கு அவர் தானா. அப்ப நம்ம கோபுரத்தை பார்த்து திட்டணுமா அப்படின்னு அர்த்தம் இது கிடையாது. சாண்டோ சின்னப்ப தேவருக்கு எல்லாமே முருகன் தான், அதனால உரிமையா திட்டுறாரு. சந்தோஷனாலும் இப்ப அந்த சீன் காட்சி முடிஞ்சது சந்தோஷம் தாங்க முடியல அவரால். உன்னை திட்டேனேன்னு சொல்லி கோபிட்டு திட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு வந்து இன்னும் இதெல்லாம் என் முருகனுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பட செலவு முழுக்க ஆன செலவுல பாதி செலவை வந்து முருகன் கோயிலுக்கு கொடுத்தார். இந்த இதை வந்து நீ உனக்கு நான் கொடுக்குறேன், நான் உன்னை திட்டினதுக்கு தண்டனையா நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்வார். அந்த மாதிரி அன்பையும் காட்டக்கூடிய. அப்ப நம்ம என்ன பண்ணணும், முருக வழிபாட்டுக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு, நானே வீடியோல சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ வழிபாடு இருக்கு. ரொம்ப எளிமையா பாம்பன் சுவாமிகள் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, அழகா சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னு படிச்சு காட்டுட்டு நம்ம என்னெல்லாம் கஷ்டம் இருக்கு, என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு,
அப்போ நம்ம என்ன சொல்லணும், என்ன செய்யணுங்கிறதையும் நானே சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி பல பிரச்சனையை சந்திப்போம் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு பாம்பன் சுவாமிகள் அழகாக ஒரு வரியை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னா, வேலும் மயிலும் துணைன்னு சொல்லணும். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சொல்லணும், வேலும் மயிலும் துணைன்னு சொன்னாலே தீர்ந்துருமா. அந்த குழந்தை எந்த பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு இருந்தது, மயிலை கட்டி பிடிச்சிருந்தது. அதை அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றி கொடுத்தது எது, முருகப்பெருமானா இருந்தாலும் அவர் எந்த வடிவத்தில் வந்தார், மயில் வடிவத்தில் வந்தார். அது வேலும் மயிலும் துணை. 2வது சம்பவத்தில் அந்த படப்பிடிப்புக்கு மயில் சரியா ஒத்துழைப்பு கொடுக்கல, ஆனா அதுக்கு பதில் முருகன் யார் அனுப்புனாரு, மயில் அனுப்பி காப்பாத்தினார். இப்ப நம்ம இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, நீங்க கூட என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, முருகனோட உண்மையான பக்தி இருக்கிறவங்க நம்ம வருத்தத்தில் இருக்கும்போதோ இல்லை கவலையில் இருக்கும்போதோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். நான் உள்பட ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஒரு வேல் இருக்கும், இல்லை மயில் இருக்கும், யாம் இருக்க பயமேன் முருகன் இருப்பார். இந்த 3 படத்தை தவிர வேற எதுவுமே நம்ம கஷ்ட நேரத்தில் நம்ம கண்ணில் படாது. முருக பக்தர்களுக்கு மட்டும் சொல்றேன். ஒண்ணு முருகனோட படம் இருக்கும், கண்டிப்பா நான் இருக்கேன்னு அவர் சொல்லுவார். இல்லைன்னா ஒரு குறைஞ்சது ஒரு வேல் இருக்கும், இல்லைன்னா ஒரு மயில் படம் மாதிரி இருக்கும். நீங்க வேணும்னா உங்களோட சொந்த அனுபவத்துல ரொம்ப வருத்தத்துல இருக்கும்போது நீங்க வேணா ஒரு நிமிஷம் மனசார வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணைன்னு சொல்லி பாருங்க. அழகா ஒரு பாட்டாவே அவர் சொல்லியிருப்பார். அது என்ன பாட்டுன்னா, எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்திலே வேலவனே. அதாவது நான் எழுந்தவனே என்ன சொல்லுவேன், எழும்போதும் வேலும் மயிலும் சொல்லிட்டு தான் எந்திரிப்பான். எழுந்து சந்தோஷமா மகிழ்ந்து தொழும்போதும், உன்னை கும்பிடும் போது என்ன சொல்லி கும்பிடுவேன், வேலும் மயிலும் அப்படின்னு சொல்லுவேன். தொழுதே உருகி அழும்போதும், உன்னை பார்த்த சந்தோஷத்துல உருகி எழுதாலும், கவலையில நான் உருகி எழுதாலும் என்ன சொல்லுவேன், வேலும் மயிலும் அடியனோட உடலம் விழும்போது. அப்படின்னா என்ன, நான் உயிர் விடுற தருவாயில கூட நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன், வேலும் மயிலும் துணைன்னு சொல்ல ஆசைப்படுறேன். அப்படியே அழகா சொல்லி நீங்க எத்தனையோ மந்திரங்கள் நம்மளே சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கும் தெரியும். மந்திர முறைகள் நிறைய இருக்கு. அவ்வளவும் எல்லாராலையும் சொல்லிட முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு முடியாது. ஆனா குறைஞ்சது ஒரு கஷ்டத்துக்கு நமக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம், காலையிலயோ மத்தியானமோ சாயந்தரமோ எந்த நேரம் நம்ம கஷ்டத்துல இருக்கும் போதும் தினமும் நீங்க வேணா ஒரு 10-15 நிமிஷம் வேலும் மயிலும் துணை முருகா, இப்படி ஒரு இக்கட்ல இருக்கேன்ப்பா, எனக்கு உன்னை விட்டா வேற ஆள் இல்லைன்னு வேணா சொல்லி பாருங்களா. உண்மையிலே சொல்லி பாருங்க, அது பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கும். ஒரு நொடியில சாண்டோ சின்ன பிதவர் என்ன பண்ணாரு, கோபுரத்தை பார்த்து, உன்னை நம்பி தானே படம் எடுக்கிறேன், 10,000 செலவு பண்ணி எடுக்கிறேன், உன் பெருமையை தான் எடுக்கிறேன், என்ன போய் இப்படி சோதிக்கிறிய, இது உனக்கு நியாயமா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே என்ன நடந்துச்சு, மயில் வந்துச்சா. அதே மாதிரி நாமளும் நம்பிக்கையோட, அந்த ஒரு முறைங்கிறதுல என்ன இருக்குன்னா, முழு நம்பிக்கை வேணும். முருகன் இருக்கிறார், நம்மளை காப்பாற்றுவார். ஒரு பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு பண்ணையார், அவருக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து ரொம்ப நாளா குழந்தை இல்லை. குழந்தை பிறந்தவொடனே முருகன்ட்ட பிரார்த்தனை, அவர் தீவிரமான முருக பக்தர், முருகன்ட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த குழந்தை பிறந்துச்சாமா. அதுக்கு என்ன பண்ணிருக்காரு, தன்ட்ட வேலை செய்யற ஒரு வேலையால கூப்பிட்டு ஒரு 2 வண்டி வாழைத்தார் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, முருகனுக்கு பஞ்சாமிர்தம் பண்றதுக்கு இந்த பழங்களை, வாழைப்பழங்களை கொண்டு போய் கூட, அது மூலம் பஞ்சாமிர்தத்தால அவனுக்கு மனசார முருகனுக்கு அபிஷேகம் நடக்கட்டும், அதை மனம் குளிர நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்காரு. இதே மாதிரி வண்டி போய் சேர்ந்துருச்சு. அன்னைக்கு ராத்திரி கனவுல முருகன் வந்திருக்காரு, இந்த மாதிரி நீ உன் வேலையாள்கிட்ட கொடுத்து விட்ட 2 வாழைப்பழமும் எனக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அந்த பண்ணையாருக்கு சரியான கோவம். நம்ம 2 வண்டி வாழைத்தாரில் அனுப்பணும், என்ன 2 தாருன்னு முருகன் கனவுல சொல்றாருன்ட்டு விடிஞ்சு விடியாம நேரா அந்த வேலையாள்கிட்ட போய் நிக்கிறார். வீட்டுல இருந்து கூப்பிடுறாரு. வெளில வந்தோடனே ஏன் இதுக்கெல்லாம் கேட்கல, வண்டியில இருந்து ஒரு சாட்டை எடுத்தார். சாட்டை குதிரடிக்கிற சாட்டை இருக்கு இல்லையா, சாட்டை சவுக்குன்னு சொல்லும் பாருங்க, அதை எடுத்து சுளீர் கிட்டத்தட்ட 4-5 அடி அடிச்சதை ஒரு கதறாரு. ஐயா சாமி எதுக்கு அடிக்கிறீங்க, முதலாளி என்ன எதுக்கு அடிக்கிறீங்கன்னதும், ஏண்டா உன்கிட்ட 2 வண்டி வாழைத்தாறு கொடுத்தா நீ 2 வாழைத்தாறு தான் கோவில்ல, 2 வாழைப்பழத்தை தான் கோவில்ல கொடுத்துருக்கிற, மிச்சத்தெல்லாம் என்னடா பண்ணது, இல்லைங்க எல்லாத்தையுமே கோவில்ல தான் கொடுத்தா, நீங்க வேணா கோயில் குருக்கள்கிட்ட கூட கேட்டு பாருங்க. ஏண்டா கனவுல முருகன் வந்தாரு, நீ 2 பழம் தான் கொடுத்தேன்னு சொல்றாரு, பொய்யாடா பேசுற அப்படின்னாலும், அப்ப அவர் ஒரு நிமிஷம் வச்சுட்டு, ஐயா சாமி என்ன நடந்ததுன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது, நான் வாழைத்தாரை எடுத்துக்கிட்டு ஆட்களோட மேல ஏறிக்கிட்டு இருந்தேன். அப்ப மேல பழனி மலையில ஏறிக்கிட்டு இருந்த ஒரு அம்மாவும் சின்ன பையனும், குழந்தை ரொம்ப பசிக்குதுங்கிறான், ஒரு 2 பழம் கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. நான் வாழைத்தாரில் நல்லா கனிஞ்ச பழமா பெரிய பழமா உரிச்சு, அதாவது பிச்சு 2 பழத்தை அந்த குழந்தை கையில கொடுத்தேன். அதை தான் முருகன் சொல்லியிருக்காருன்னதும் அவர் நெடுங்கி போனாராம். பசிச்சிருக்கிற 2 பேர் 2 ஜீவனுக்கு கொடுக்கறத நான் கடவுளே தானே ஏத்துக்கிற மாதிரி அர்த்தம். அதனால முருகன் வழிபாடு பண்றேன் சார், இப்படி விரதம் இருக்கணுமா, இல்ல பூஜை முறைகள் ஏதாவது இருக்கா, உங்களால முடிஞ்ச யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு உணவுப் பொருள், எந்த ஜீவனுக்கு வேணா இருக்கட்டும், அது மனிதனா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், மீன்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு தினமும் உங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்த இன்னொரு உயிர் சந்தோஷப்படுற மாதிரி கொடுத்துட்டு நீங்க முருகன்ட்ட கேளுங்க. இந்த உலகத்தையே கூட உங்கள்கிட்ட கொடுப்பார். முருகனை பொறுத்த அளவுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த கடுமையான விரதம் இருக்கிறது தப்பு கிடையாது, எல்லாருக்கும் ஒத்து வராது இல்ல. ஒரு வயதானவங்களா
இருக்கவங்களால முடியாது, ஒரு குழந்தையால முடியாது, ஒரு நோய்க்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கவங்களால முடியாது. அப்ப அப்படிப்பட்டவங்களாம் என்ன பண்றது? அப்படிப்பட்டவங்களாம் விரதமே இருக்கக்கூடாதா, இல்ல வழிபாடே பண்ணக்கூடாதா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க எல்லாமே இப்ப நான் சொன்ன மாதிரி தான், ஏதோ எளிமையான பொருளை மற்றவங்களுக்கு தானம் கொடுத்துட்டு முருகன்கிட்ட கேளுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார், கழுத்தை பிடிச்சி நெரிக்குது. தினம் ஏதாவது ஒரு முருகன் கோயில் போங்க, கொஞ்சமா பசும்பால் வாங்கி முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு ஒரு 15-20 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணைன்னு சொல்லி பாருங்க. ஒரு 10 நாள்ல உங்க வாழ்க்கை அப்படியே நீங்க எந்த கஷ்டத்துல இருக்கீங்களோ அதை அப்படியே தூக்கி தலைகீழ புரட்டி போட்டு வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு போயிடுவீங்க. உண்மையிலேயே சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப எளிமையான வழி. பாம்பன் சுவாமிகள் இதை பாடலா நமக்கு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணுங்கிறது தான். முருகனை நம்பினா ஒரு நாளும் அவன் நம்மளை கைவிட மாட்டான். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.